பாட் ரைஸ் பிரியாணி செய்யலாம். ஆயில் தேவையான ஆயில், ஆனியனு, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கின்னு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் போட்டுக்கலாமா? இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இதில் மிளகாத்தூளும் மஞ்சள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகும். அப்படியே முடியும். நல்லா கிளறணும். கறி என்னாச்சு கொஞ்சம் நல்லா வேகணும். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இது நல்ல பச்சை வாசனை போட்டோம் தக்காளி. இது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் புழிஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 kg அரிசிக்கு 4 கிளாஸ் அரிசி, டோட்டலாக 6 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கிளாஸ் வச்சு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இது கொச்சி வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி கொச்சிச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 hour முன்னாடி கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசி அது இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு பாதி வெந்து வந்து நம்ம தம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ செக் பண்ணால் தான் உப்பு கரெக்டாக இருக்கும். நம்மளது உப்பு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். ஏதாவது வெயிட்டான பொருளை தூக்கி இது மேலே வச்சுருவோம். நான் இந்த கல் வச்சுக்கேன். ஒரு 10 minutes விட்டு ஓப்பன் பண்ணுவோம்.
பாருங்கள், தம் அடிப்போம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட சிக்கன் பிரியாணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.